இடையில அந்த ஒரு சின்ன பையனை பத்தின ஒரு செய்தியும் போயிட்டு இருந்தது சார். என்ன நடந்தது? லிடியன் நாதம். இளையராஜா மீது ஒரு வெறுப்பு இங்க உள்ள பல பேருக்கு இருக்கு. நம்ம கூட சில நேரம் இளையராஜா இப்படி நடந்திருக்காரு இப்படி நடந்திருக்காருலாம் நம்ம சொல்றோம். ஆனால் இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்த பண்ணிட்டு வந்திருக்கிறாரு. அவரை லிடியன் நாதஸ்வரம் தான் அந்த கம்போசிங்கே அவருக்கு சொல்லி கொடுத்தாரு. அந்த நோட்ஸே அவர் தான் கொடுத்தாருன்னு சொல்றாங்களே. இவங்களெல்லாம் நம்ம என்ன பண்றது? இவங்கெல்லாம் எந்த உலகத்துல இருக்கான்? எப்படி இப்படி ஒரு பழியை சொல்றான்னு நமக்கு புரியவே இல்லை. இளையராஜா இசையமைக்க வந்த போது லிடியன் பிறந்திருக்க மாட்டாரு. லிடியனுடைய அம்மா கூட பிறந்திருக்க மாட்டாங்க. அப்போ இப்படி ஒரு அபாண்டமா அவ்வளவு பெரிய இசை ஞானி மேல எவ்வளவோ பாடல்கள், ஒரு பாடலுக்கு இன்னொரு பாடலுக்கு சம்பந்தமே இருக்காது. ஒரு மியூசிக் டைரக்டர் ஒரு பாட்டு போட்டு ஹிட் ஆயிடுச்சுன்னா அவருடைய எல்லா பாட்டும் அதே மாதிரியே இருக்கும். எல்லா படத்துலயும் அதே மாதிரியே போடுவார் எல்லா மியூசிக் டைரக்டரும், நான் சொல்றேன். ஆனால் இளையராஜா மட்டும்தான் அவர் போட்ட 5000 பாட்டும் வெவ்வேறு மாதிரியே இருக்கும். ஒரு பாட்டு மாதிரி இன்னொரு பாட்டு இருக்காது. அப்போ இவ்வளவு பெரிய ஒரு ஞான தகப்பனா அவர் இருக்கும் பொழுது ஒரு சின்ன பையன் எழுதி கொடுத்து அதை தான் அவர் பண்ணாரு. எப்படி வாய் கூசாம பேசுறானுங்கன்னே எனக்கு புரியல